எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் நம்ம செய்ய போகிறது ஹைதராபாதி தண்ணி சட்னி. இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹைதராபாதி தண்ணி சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை டீப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு புளி, 4 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புளி இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. கேஸை நிறுத்திட்டு இப்போ இதை நல்லா ஆறட்டுன்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப்பு வேர்க்கடலை, எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் உடைச்ச கடலையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி இதே போல் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லா தண்ணியை சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல் ஹைதராபாதி தண்ணி சட்னி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கூட இருக்குது. இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.